ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட நான் இன்றைக்கி ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் ரொம்ப வெந்து வரணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் நிறைய மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நான் 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன், துருவிட்டு சேர்த்துருக்கேன். நான் செய்கிற ஸ்டஃபிங் 6 சாண்ட்விச் செய்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு கிளறினீங்கனாவே போதும். பன்னீர் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நிறைய சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அடுத்து நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸி பவுலுக்கு மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் வெஜ் மயோனீஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மயோனீஸ் யூஸ் பண்ணால் நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நமக்கு சாண்ட்விச் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் ஸ்டஃபிங்கை உள்ள ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மேலே சீஸ் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சீஸ் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேனை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒரு பக்கம் நல்லா வேக விடலாம். இது ரொம்ப கருகிடாமல் இந்த மாதிரி வேக விடுங்க. இது ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கமும் அதே மாதிரி கொஞ்சமாக பட்டர் சேர்த்து வேக விடுங்க. இப்போ ஒரு சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.